புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மளோட கூட பேசும்படி கேட்போமா? எசப்பா, எங்களோடு பேசுங்க. இந்த பார்த்து கொண்டு உங்களுடைய பிள்ளைகளோடு பேசி வழி நடத்துங்க சுவாமி, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். யூதா 24 வசனம். யூதா 1:24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். 25. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமே. உங்களை வலுவாதபடிக்கு இங்க வளரப்பட்டு பாருங்க, எல்லாரும் மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் யாரா? வல்லமையுடைய தேவன். செங்கடலை பிளந்த தேவன். செங்கடலை பிளக்க முடியுமா? நம்ம ஒரு வரப்பை வெட்ட முடியாது. இப்ப தண்ணி இப்போ விட்டு வரும்போது அதை மடையை ஒரு அடக்க முடியாது. மடையை தண்ணி அடைக்க முடியுமா? ஒரு வாய்க்கால தண்ணி ஸ்பீடா பண்ண எப்படின்னா தள்ளி அடிச்சுட்டு போயிடும். எவ்வளவு கட்டினா என்ன பண்ணும்? அவன் மலைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராமத்துல பார்த்தீங்கன்னா அது அணை கட்டி வச்சிருந்தான். அந்த தண்ணி டப்புன்னு உடஞ்சி ஊருக்குள்ள தண்ணி வந்துச்சு. உள்ள தண்ணி எகவாத தண்ணி தான், பயங்கரமான தண்ணி. அதை ஒன்றும் மனுஷன் பண்ண முடியல. அப்ப ஆண்டவர் யாருங்க? அவரு இங்க வசனம் போட்டிருக்கிறது எப்படிப்பட்ட தேவனா? நாக்கு மகிமையுள்ள சன்னிதானத்தில் மகிழ்ச்சியோடு கூட அவர் என்ன நிறுத்தம் வல்லமையுள்ளவர், நித்திய பிதா. அப்ப தேவன் எப்படின்னா, ஆமா, வருகிற செங்கடலை ஆமா நீங்க தான் திறக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டுதான் அதை செய்ய போறார். நம்மளை என்ன பண்ண தேவன் பயிற்சிவிக்கிற தேவனாக கர்த்தர். நீங்க எந்த இடத்துல வலுவி போயிட முடியாது, வலுக்க விட மாட்டார் உங்களை. நீங்க கீழே விழுந்திருக்கீங்களா, கர்த்தர் உங்களை தட்டி எழுப்புற. ஒருவேளை நான் முடியாம இருக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், நான் சோர்வோடு காணப்படுகிறேன், இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய பலன் உங்கள் மேல் வருகிறது. கர்த்தர் உங்களை வலுவாதபடி இவ்வளவு நாள் காத்து வைத்தார, இனி காக்க மாட்டாரா? நிச்சயமா காப்பாருங்க. ஏன்னா நீங்க யாருடைய கையில இருக்கிறீங்க? கர்த்தருடைய கையில இருக்கிறீங்க, கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறீங்க. அவருடைய கையில இருங்க. உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிற ஆண்டவர். இங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்ற நிறுத்தவும் வல்லம் நம்மளை நிறுத்துவார். எல்லாருக்கும் முன்பதாக உங்க தலைய அவன் கொண்டு வந்து நிப்பாட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு குழி, ஆமா, சிறையிருப்பு நிறுத்தினாரா இல்லையா? எகிப்தின் அதிபதியா நிறுத்தினாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவன் உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்குடைய நேரம் நிச்சயமா வரும். அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆமா, மனமேடையில நிறுத்தின ஆண்டவர் பிள்ளை செல்வத்தை கொடுத்து உங்களை நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு கையில இருக்கிறீங்க. நம்மளை ஆசிரியக்காம யாருங்க ஆசிரிக்க போறாரு? இப்ப நம்ம பிள்ளைங்க இருக்கு, இப்ப நம்ம சமைச்சு என்ன பண்ணோம்? நம்ம பிள்ளை கொடுப்போமா, அடுத்த பிள்ளை கொடுப்போமா? நம்ம பிள்ளை சாப்பிட்டு தானே ஊட்டி கொடுத்து என்ன பண்ண பிள்ளை சாப்பிட்டு நினைப்போம். அவன் ஊட்டி வளர்ப்பான், அப்படித்தானே? நம்மளே ஒரு பொல்லாத பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாக நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமான தேவனுங்க. உங்களை நிச்சயமா நிறுத்துவாருங்க. எந்த இடத்துல அவமானம் இருந்தீங்களோ உங்க தலையை நிம்மர பண்ணுகிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அவன் நிறுத்துவான். எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரன், அவரை பார்த்தா ரொம்ப பசுகாசு கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவன் தரிசிக்கிட்டு ஆண்டவர் சமுதிரம் இருந்து சோத்திரம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான் அவங்க வாழ்க்கை. ஆனா வேலை செய்ய நேரத்துல கச்சை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொண்டு வந்து இன்னைக்கு அநேகர் ஆசீர்வாதமாக நிறுத்தி வச்சிருக்காரு. நீ சொந்த வீடு கட்டி நல்ல பிசினஸ் கொடுத்து அவங்க நிறுத்தி வச்சிருக்காரு. கர்த்தர் உங்களை நிறுத்துவாருங்க. உங்க தரித்திரம் அப்படி இருக்க தரித்திரத்தை மாத்துவ இயேசு நம்மளுக்காக தரித்திர கூட நம்மளோட ஐஸ்வர்யவன் ஆக்குறது
அவர் தரித்திர கூடமானாருங்க, நம்மளை நிறுத்துவாருங்க. ஆமே ஸ்தோத்திரம். உங்களை எதை பயந்துகிட்டு இருக்கீங்கன்னா சில கடத்துல உங்களை நிறுத்துவாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பயம் இல்லாது இருப்பாய், திகில் இல்லாது இருப்பாய், துஷ்டன் வழியாய் கடந்து வருவதில்லை. யாருக்கு முன்பா நீ வைக்கப்பட்டு அந்த இடத்துல உங்க தலைய நிமிர பண்ணுவாருங்க. ஆமா சிம்சோன், ஆமா அவன் கொஞ்சம் இடையில கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணல, விடல. அவன் ஆண்டவரே ஒரு விஷயம் நினைத்திரணும், ஆண்டவர் கேளுங்க. நிறுத்தினாரா இல்லைங்க? ஆமா எல்லாரும் மிரண்டு போற அளவுக்கு. ஆமா நம்ம ஜெபிக்கிறது ஞானத்தோட ஜெபிக்கணும். அவன் சொல்ல ஜெபம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே இவன்கிட்ட என்ன பண்ணு, இன்னும் நானும் போய் என்ன பண்ணும் மடிஞ்சுக்கணும்னு சொல்றாரு. ஆண்டவர் எதிரிகள் நிறுவனமாக்க ஆண்டவன் தலையை நிமிர்த்து நம்ம ஜெபம் பண்றதுல ஞானமாவும் ஜெபம் பண்ணணும். அவனோடு கூட மறிச்சு பிறகு நம்ம இல்ல நம்மளை முன்னிறுத்தக்கூடியதக்கதா யோசுவா எழுந்து ஆமா என்ன பண்ண கானானுக்கு நேராக இஸ்ரவேல் வழி நடத்துற நல்ல ஒரு பாத்திரமா அவங்க பயன்படுத்துவார். ஆமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்க எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வல்லமையும் அவர் தம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாக நம்முடைய இரட்சகரா தேவனுக்கு கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரம் இப்பொழுது எப்பொழுதும் அவருக்குத்தான் மகிமை, அவருக்குத்தான் கனம். எல்லாம் ஆண்டவங்களை மகிமைப்படுத்த எல்லாம் அவங்க பாராட்டுறாங்களா, நல்லா பண்றீங்க, அது எந்த காரியம் தானும் உடனே என்ன அது தேவனுக்குரியது. மகிமை கர்த்தருக்கு செலுத்திட்டாருங்க. நான் ஒண்ணும் கிடையாதுங்க, நான் கர்த்தருக்கு தாழ்மைப்படுறேன். இந்த சேனல்லாம் கர்த்தரா ஈவா கொடுத்தது, நான் நினைச்சு கூட பார்க்கல. பெரிய காரியங்களை செய்திருக்கிற இந்த குடும்பங்களை ஆஸ்வதிக்கிறது உங்களை நிச்சயமா ஆஸ்வதிப்பது. யெகோவா சேனலை பார்த்து கொண்ட தேவ பிள்ளைகளே நிச்சயம் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. பரிசுத்த தேவனே எங்களோடு பேசின வார்த்தைகளை நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம்.